மக்களே, போன வாரம் சொன்ன மகாபாரத கதையை மீண்டும் தொடர்வோம். மறுநாள் காலை துரோணாச்சாரியார் கௌரவர்கள் மற்றும் பாண்டவர்கள் அனைவரையும் வருமாறு அழைத்தார். நீங்கள் அனைவரும் இந்த மரத்தைச் சுற்றி நில்லுங்கள் என்றார். எல்லோரும் வட்டமாக நின்று நடுவில் இருக்கும் மரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அஸ்வத்தாமன் 105 பேருக்கும் வில்லும் அம்பும் கொடுத்தார். அனைவரும் உங்கள் அம்புகளை எடுத்து அந்த மரத்தில் இருக்கும் பறவை உருவத்தை நோக்கி எய்துங்கள் என்றார். அனைவரும் பறவை உருவத்தை சுட்டிக்காட்டினர். அம்புக்குறியை விட வேண்டுமா? துரியோதனன் கேட்டான். துரோணாச்சாரியார், நான் சொல்லும் வரை அந்த பறவையை சுட்டிக்காட்டுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். 4 மணி நேரம் கழித்து துரோணாச்சாரியார் திரும்பினார். அவர் வந்து பார்த்தபோது கௌரவர்கள் அனைவரும் தங்கள் அம்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அரட்டை அடித்தும் கேலி செய்தும் சிரித்து கொண்டும் இருந்தனர். துரியோதனன் வசதியாக அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். பீமன் தனியாக உறங்கினான். அர்ஜுனனை தவிர 4 மணி நேரத்திற்கு முன்பு இருந்த அதே நிலையில் பாண்டவர்கள் யாரும் காணப்படவில்லை. அர்ஜுனன் மட்டும் 4 மணி நேரம் ஒரே கோணத்தில் பறவையை குறிவைத்துக் கொண்டிருந்தான். நான் என்ன சொன்னேன்? நீ என்ன செய்கிறாய்? துரோணாச்சாரியார் சத்தமாக கத்தினார். உடனே அனைவரும் பயந்து எழுந்து மீண்டும் பறவையை குறிபார்த்தனர். துரோணாச்சாரியார் ஒவ்வொருவரிடமும் வந்து என்ன பார்க்கிறீர்கள் என்று கேட்க ஆரம்பித்தார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்கிறார்கள். பறவையை பார்க்கிறேன், இலைகளை பார்க்கிறேன், பழங்களை பார்க்கிறேன், வானத்தை பார்க்கிறேன், மரத்தை பார்க்கிறேன் என்று கூறினார்கள். இறுதியாக துரோணாச்சாரியார் அர்ஜுனனிடம் வந்தார். அர்ஜுனன், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்று கேட்டார். அதற்கு எனக்கு பறவை கண்தான் தெரிகிறது என்றான் அர்ஜுனன். வேறு என்ன தெரிகிறது என்று கேட்க அர்ஜுனன் வேறு எதுவும் தெரியவில்லை என்றான். ஏன் பார்க்க முடியாது? மரங்கள், இலைகள், பழங்கள் மற்றும் வானம் உள்ளன என்றார். அவை அனைத்தையும் பார்க்க வேண்டும் என்று தோன்றவில்லை. அந்த பறவை கண்ணை மட்டும் பார்க்கணும், அதனால அதை தவிர வேறெதையும் பார்க்கவில்லை என்றான். துரோணாச்சாரியார் சிரித்து கொண்டே, வேறு என்ன நினைக்கிறாய்? அம்பு விடு என்று கூறியதும் அர்ஜுனன் அம்பை விட்டான். அடுத்த வினாடி அம்பு விடப்படும் சத்தம் கேட்டது. ஆனால் அம்பு என்ன ஆனது, எங்கே போனது என்று யாராலும் பார்க்க முடியவில்லை. மரத்தில் இருக்கும் பறவை அப்படித்தான், ஆனால் அதற்கு தலை இல்லை. சிறிது நேரம் நின்ற பிறகு பறவை பொம்மை மரத்தின் உச்சியிலிருந்து கீழே விழுந்தது. துரோணாச்சாரியார் அர்ஜுனனிடம், இது ஒரு வில்லாளிக்கு இருக்க வேண்டிய தைரியம் என்று கூறினார். மேலும் அவர் உன்னை இந்த உலகில் மிகப்பெரிய வில்லாளியாக மாற்றுவதாக உறுதியளித்தார். இதையெல்லாம் பார்த்த துரியோதனனுக்கு பொறாமை வந்தது. அவன் குருவிடம், நீங்கள் பாரபட்சம் பார்க்கிறீர்கள் என்றான். மறுநாள் துரோணாச்சாரியார் துரியோதனனையும் தர்மராஜாவையும் அழைத்து ஒரு கேள்வியை கேட்டார். உங்கள் இருவரில் யார் சிறந்தவர் என்று. அதற்கு துரியோதனன், நான் நல்லவன் என்றான். என்னை விட துரியோதனன் சிறந்தவன் என்றான் தர்மராஜா. துரியோதனன், உன்னை விட சிறந்தவன் என்று ஏன் சொன்னாய் என்று தர்மராஜாவிடம் கேட்டார் குருதுரோணர். நான் எப்போதும் தர்மம் தர்மம் என்று சொல்லி என் இளைய சகோதரர்களை சன்மார்க்கத்தில் வழிநடத்தி அவர்களை தொந்தரவு செய்வேன். ஆனால் துரியோதனன் எப்போதும் தன் சகோதரர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று தர்மம் தர்மம் என்று தொந்தரவு செய்ய மாட்டான் என்றான். அதே கேள்விக்கு துரியோதனன், தர்மன் சொன்னது போல் என் சகோதரர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றான். தர்மமே தர்மம் என்று அவர்களை ஒருபோதும் தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றான். துரோணாச்சாரியார் அதற்கு, தர்மன் போன்று நல்வழியில் செல்ல வேண்டும், சகோதரர்களுக்கு நன்மை எது தீமை எது என்று கற்பிக்க வேண்டும். ஆதலால் துரியோதனா, நீ தர்மனை பார்த்து கற்றுக்கொள் என்றான். துரியோதனன் அதிர்ச்சியடைந்தான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆசிரியர் கேட்ட கேள்விக்கு இருவரும் ஒரே பதிலை சொன்னோம். நான் நல்லவன் என்றுதான் ஒப்புக்கொண்டான் தர்மராஜா. நானும் நல்லவன் என்று சொன்னேன். பதில் ஒரே மாதிரி இருக்கும்போது அவரை புகழ்ந்து என்னை திட்டுவது ஏன்? குருவும் பாண்டவர்களின் சார்புடையவர் என்று சொல்லி குருவை வெறுக்க ஆரம்பித்தான். நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான கதையை படித்தாலே போதும், அது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்புவீர்களா? அந்த கதையை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பதன் மூலம் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான மதிப்புகளை கற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் அல்லது வரும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு கதை படிப்பதன் மூலம் தீர்வு கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆம், அது சாத்தியம். மனிதகுல வரலாற்றில் இதுவரை சொல்லப்பட்ட மிகப்பெரிய காவியத்துடன் மட்டுமே அது மகாபாரதம். இந்த கதை சூப்பர் ஹிட் படத்தை விட 100 மடங்கு சிறந்தது. இது ஒரு சவால். விக்ரமாதித்யாவின் வார்த்தைகளில் எழுதப்பட்ட மகாபாரதத்தின் முழு கதை புத்தகம் மற்றும் மின் புத்தக வடிவில் அமேசான் மற்றும் 43 ஆன்லைன் ஸ்டோர்களில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் உலகம் முழுவதும் 54 மொழிகளில் கிடைக்கிறது. இந்த வீடியோவின் கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. உடனடியாக ஆர்டர் செய்யுங்கள். ஏனென்றால் அது வெறும் புத்தகம் அல்ல, இது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நூலகம். ஒரு நாள் துரோணர் எல்லோரையும் அழைத்து, நான் இன்று உங்களில் யார் எந்த கல்வியில் தேர்ச்சி பெறுவது என்று முடிவு செய்வேன் என்றார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். இப்போது உங்களிடம் என்ன திறமை இருக்கிறது என்பதை நான் முடிவு செய்கிறேன் என்றார். முதலில் பீமனை கூப்பிட்டு, உனக்கு எந்த ஆயுதம் வேண்டும்? வாள், கோடாரி, ஈட்டி, அம்பு, சூலாயுதம் என்று கேட்டான்.
அதற்கு பீமன், ஆச்சாரியா, என் கையில் வாள் இருந்தும் அது துடைப்பம் பிடித்தது போல் இருக்கிறது. ஒரு கதை கொடுங்கள், எந்த மலையையும் நசுக்குவேன் என்றார். அதைக் கண்ட துரியோதனன் பாண்டவர்களில் வலிமையான பீமன் என்று எண்ணினான். துரியோதனன் அவனுடன் போட்டி போட வேண்டியிருப்பதால் எனக்கும் கதை வேண்டும் என்று கதையே எடுத்தான். தர்மராஜா ஈட்டி எறிந்து ரதம் தலைமையில், நகுலனும் சகாதேவனும் வாள் சண்டை மற்றும் குதிரையேற்றம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று நினைத்தனர். இறுதியாக துரோணாச்சாரியார் அர்ஜுனனை அழைத்து போர்க்களத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த வில்லாளி என்று கூறினார். ஏனென்றால் நாம் எந்த ஆயுதத்தை கொண்டு போரிட்டாலும் எதிரி நம்மை விட்டு 2 அடி தூரத்தில் இருக்க வேண்டும். ஆனால் ஒரு வில்லாளனால் 1000 அடி தூரத்தில் இருந்தாலும் எதிரியால் அவனை வீழ்த்த முடியும். எந்த ஆயுதமும் தன் வேலையை செய்யும். ஆனால் அந்த ஆயுதமும் மந்திர சக்தியுடன் இணைந்தால் அம்பு அஸ்திரமாகிறது. ஒரு அம்பு 1000 அம்புகளாக மாறி போர்க்களத்தில் உள்ள அனைவரையும் ஒரே நேரத்தில் கொன்றுவிடுகிறது. ஆயுத கல்வி மற்றும் அறுவை சிகிச்சை கல்வி இங்கு உங்களுக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும். இங்குள்ள 105 பேரில் அந்த வில் கல்விக்கு தகுதியானவர் நீ மட்டுமே. அதற்கு தேவையான பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, செறிவு, தீட்சை ஆகியவற்றை உன்னிடம்தான் நான் கண்டேன். துரோணாச்சாரியார் அவர்கள் அனைவரையும் விட பெரிய வீரன் ஆவாய் என்று சொன்னதும் துரியோதனனுக்கு பயம் வந்தது. நமது 100 கௌரவர்களும் பாண்டவர்களில் தர்மராஜா, பீமன், நகுலன் மற்றும் சகாதேவனை நிறுத்த முடியும். ஆனால் அர்ஜுனனை தடுக்கும் அளவுக்கு நம்மில் யாரும் இல்லை. என்ன செய்வது? அவர் மனதில் கிழிந்துவிட்டது. நாட்கள் கடந்தன. ஒரு நாள் துரோணாச்சாரியார் அனைவரையும் குதிரைகளில் ஏற்றி காட்டிற்கு அழைத்துச் சென்று போர் நிலத்தில் குதிரை சவாரி செய்வது எப்படி என்று பயிற்சி அளித்தார். எல்லா குதிரைகளும் ஒரே திசையில் ஓடின. அர்ஜுனனின் குதிரையும் துரோணாச்சாரியாரின் குதிரையும் அருகருகே ஓடியது. துரோணாச்சாரியார் அர்ஜுனனின் வில்லை எடு என்றார். உங்கள் வலதுபுறம் தூரத்தில் காட்டுப்பன்றி ஓடுவதைப் பார், அதன் மீது அம்பு எய் என்றார். இனி அசையும் பொருளின் மீது அம்பு எய்வதில் தேர்ச்சி பெற வேண்டும், அம்பு எய் என்றார். அர்ஜுனனின் குதிரை ஓடுகிறது. தூரத்தில் ஒரு காட்டுப்பன்றியும் ஓடுகிறது. அர்ஜுனன் ஒரு அம்பு எய்தினான். உடனே எங்கிருந்தோ 10 அம்புகள் வந்து காட்டுப்பன்றியை துளைத்தன. அது ஒரு நொடியில் நடந்தது. ஆனால் அந்த அம்புகளை எய்தது அர்ஜுனன் அல்ல. எங்கிருந்து வந்தார்கள்? யார் போட்டது? யாருக்கும் புரியவில்லை. காட்டுப்பன்றி அம்புகளால் வேதனையடைந்து கத்த ஆரம்பித்தது. இன்னொரு வினாடியில் பன்றியின் வாயில் இன்னொரு அம்பு சென்று மூளையிலிருந்து வெளியே வந்தது. அந்த அம்பு தாக்கியதில் காட்டுப்பன்றி சம்பவ இடத்திலேயே பலியானது. உடனே அனைவரும் தங்கள் குதிரைகளில் இருந்து இறங்கி அந்த அம்புகளை எய்தவர்கள் யார் என்று பார்க்க அம்புகள் வந்த திசைக்கு சென்றனர். அங்கே ஒரு வேட்டைக்காரன் தசைநார் உடலுடன் புலித்தோலை இடுப்பில் சுற்றி கொண்டு கையில் அம்புடன் நின்றான். ஒரே நேரத்தில் 105 பேர் வேட்டைக்காரனை நெருங்க வேடன் உடனே தன் அம்புகளை எடுத்து அவர்களை நோக்கி எய்தினான். அவன் எல்லோரையும் விட்டுவிட்டு அர்ஜுனனின் இதயத்தை குறிவைத்தான். அந்த வேடன்தான் ஏகலைவன். நண்பர்களே, அடுத்த எபிசோடில் உள்ள உள்ளடக்கம் வேறு லெவலில் இருக்கும். தவறவிடாதீர்கள். வரும் சனிக்கிழமை அதே நேரத்தில் மீண்டும் சந்திப்போம். எனது மகாபாரத புத்தகத்தை இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். இந்த வீடியோ கீழே உள்ள விளக்கத்தில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மேலும் நீங்கள் இதுவரை எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனடியாக செய்து கொள்ளுங்கள். பாய்.